ஸோ பேசிக்கலாக பிரவீன் அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இண்டஸ்ட்ரியில் வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிரவுண்ட் ஒர்க் பண்ணும்போது சொல்கிறாங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கீங்களா வாழ்க்கையில்? அதெல்லாம் நிறைய கஷ்டம். சூப்பர். ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற பிரவீன் சாப்பாட்டில் ஏன் உப்பு போடுறதுக்கு ஓகே பண்ணார்? அந்த வீட்டுக்கு ஸோ வீட்டுக்குள்ளே எலிமினேஷன் ஆக போகிறோம் அப்படின்றது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமா இருக்கும்போது சகப்பு சட்டை அனுப்பிச்சு எப்படி பெட்டர் ஆஃப் கரெக்டாக பிளான் பண்ணாங்க? எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்களே கேட்டுருங்க, அப்படியே கேளுங்க. நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன், நீங்கள் அதில் என்ன சொன்னீங்க அப்படின்றது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா அதில் நீங்கள் மியூட்டில் பேசிட்டீங்க. உனக்கெல்லாம் என்ன தராதரம் இருக்கு என்கிட்ட வந்து பேச? அது என்ன இது தராதரன்றது என்னது? நிறைய பேர் சொல்கிறாங்க குவாலிஃபிகேஷனை பற்றி பேசலாம். நான் உங்களுக்கு ஓப்பனாகவே ஜென்ரலாக கேட்குறேன், குவாலிஃபிகேஷனை பேசுகிறாரா, இல்லை கலரை வச்சு பேசுகிறாரா, இல்லை ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டை பேசுகிறாரா, இல்லைனா காஸ்ட்டை பேசுகிறாரா? ஓகே, அவருக்கு எவ்வளோ சப்போர்ட் பார்க்குறீங்களா மதுரையில்? இந்த மாதிரி ஊர் ஃபுல்லாக போஸ்ட் ஓட்டு சுற்றிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறது சர்க்காஸ்டிக் சப்போர்ட், எச்சரிக்கைலாம் எடுத்திருக்காங்க. நீங்க மட்டும் பார்த்து நீங்க சொல்றீங்களா? அப்ப நீங்க பண்றது கரெக்டா? யூ ஹேவ் நோ ரைட்ஸ் டு டாக் அபவுட் மீ பிரவீன் ராஜ். பட் கியூட்டா ஒன்று பண்ணுவாங்க. அதுல வந்து நான் பீட்ரூட் புளிஞ்சு டேய், வேறு ஒரு ரவையில் சக்கரை போட்டு. பிரவீன் அவர்கள் வெளியில் வந்ததுக்கான காரணம் உள்ளே இருக்கிற கண்டஸ்டண்ட்டா, இல்லை ஓட்டு போடாத மக்களா, இல்லை ஓட்டை மேனிப்புலேட் பண்ணிக்கிற பிஆர்களா? நான் வந்து ஃபேக் அப்படின்னு சொன்னால் உங்கள் மைண்டில் யார் வரா? கனி. ஹலோ ஆல், வணக்கம் ப்ரோக் டிவி நேர்களே, நான் உங்கள் ஜோ மைக்கேல். ஸோ இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னா, இவரே ஹெல்மெட் பண்ணிட்டாங்க, என்னங்க இப்படி பண்ணுறீங்க பிக் பாஸ், மற்றவங்களாம் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கீங்க, இவரை வெளில தூக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டன போராட்டம் மட்டும்தான் நடக்கலை. மற்றபடி மெரினா பீச்சில் யாரும் கூடலை. மற்றபடி எல்லாமே சோசியல் மீடியாவில் பார்த்துட்டோம். அவரோட தான் இருக்கும். வணக்கம் பிரவீன். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இருந்த சப்போர்ட்டை விட உங்களை வீட்டை விட்டு வெளில அனுப்பும் போது இருந்த சப்போர்ட் தான் அதிகம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அனுப்புனாங்க அப்படின்னு என் வாழ்க்கையிலேயே இத்தனை சீரியல் நடிக்கும் போது கூட எனக்கு இருந்த சப்போர்ட்டை விட நான் எவ்வளவோ காம்படிஷன்ஸ், ஏதோ பர்ஃபார்மன்ஸ் எத்தனையோ நான் பண்ணி தெருவா மைக் எடுத்து கத்தும் போது கூட நான் இல்லாத சப்போர்ட் என்னை ரிஜெக்ட் பண்ணும்போது மக்கள் கொடுத்துருக்காங்க. ஹாப்பியாக இருக்கு உங்களுக்கு? ரெஸ்பான்சிபிளாக இருக்கு. ஓகே, ரெஸ்பான்சிபிள் ஜோன். அந்த ரெஸ்பான்சிபிள் இந்த பிக் பாஸ்ல ஒரு கண்டஸ்டண்டா நீங்க போய் செஞ்சீங்களா அப்படின்ற அந்த ரெஸ்பான்சிபிள் இருக்கா? நான் உள்ள டெலிவர் பண்ண ஒரு சில விஷயங்க வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, நான் பெர்ஃபார்ம் பண்ணது வரல, எடிட் ஆகலை, இந்த ஸ்க்ரீனில் நிறைய வந்திருக்கும், அது வந்து எடிட்டில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். பிகாஸ் உள்ள என்னோட கனெக்ஷன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. அது வந்து நீங்கள் வெளியே வரும்போதே பார்த்துருக்கலாம். உள்ள யாரெல்லாம் எப்படி அழுதாங்க, அவங்களோட ரெஸ்பான்ஸ் என்னன்னு, அதெல்லாம் கொஞ்சம் ஜென்யூனாக இருந்தது. அந்த கனெக்ஷன் வந்து மக்கள் கூட மிஸ் ஆயிடுச்சோ ஒரு வேலை. தட் இஸ் ஒன் வியூ. ஒன் மோர் திங் இஸ், அவன் இருப்பான் விடு அப்படின்னு கேஷுவலாக விட்டுட்டாங்களோ. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே இது வந்து 100% ஓட்டிங் பேஸ் தான். இது வேற எந்த ஆங்கிளும் கிடையாது. நிறைய பேர் எனக்கு சொன்னது, நாங்கள் நிறைய ஓட் பண்ணோம், நிறைய ஓட் போட்டோம், நிறைய அப்படி ஒரு தோராயமாக ஒரு கணக்கு பார்த்தாலுமே என்னோட லிஸ்ட்டில் இருந்த 12 பேர், அந்த 12 பேரில் அது எப்படி நான் 10 பேரை மிஸ் பண்ணி நான் 2ல் வந்தேன்னு நினைக்கும் போது that point definitely adds. என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நான் கனெக்ட் ஆகிறது வேற, பட் என்னை பற்றி தெரியாதவங்களுக்கு நான் நியாயமாக ஒரு சில கருத்துக்களை முன் வச்சிருக்கணுமா அப்படின்னு நானும் யோசிச்சிருக்கேன். ஓகே, ஸோ பிரவீன் அவர்கள் அந்த வீட்டில் ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட்டாக இருப்பார் அப்படின்னு நீங்கள் ஃப்ரெண்டில் வீட்டுக்குள்ளே போன மொமெண்ட்டில் எல்லாருக்கும் ஒரு தோணுதல் இருக்கும். ஏன்னா உங்களுடைய காஸ்டியூமே கிட்டத்தட்ட ஒரு பேட் பாய் வில்லன் கண்டென்ட்டில் தான் நீங்கள் வீட்டுக்குள்ளே போனீங்க. ஸோ அதே போல் டே 1லேயே வாட்டர் மெலனை போய் அடிக்க ஷோல்டர்லாம் தூக்கிட்டு போனீங்க. ஒரு பாயிண்ட் அடிக்க போல கன்ஃபரண்ட் தான் கிட்ட ஒரு இன்டிமேட்டிங்காக போனீங்க. ஆமாம், ஏன்னா அவர் ப்ரீவியஸ் நைட்டே வந்துச்சு. நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் கொரட்டை சண்டை அநியாயங்க. அது நார்மல் கொரட்டைனா கூட பரவாயில்ல, எக்ஸ்ட்ரீம் கொரட்டை. இப்போ நம்ம கொரட்டை அடிக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல முடியும், ஆனால் ஒன் சைடாக படுங்க, அப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் வரும். அந்த த்ரோட் இப்படி ஓப்பனாக இல்லாமல் கரெக்ட் கண்ட்ரோல். அது சொன்னாக்கா உன்னையோட யாராச்சும் கொரட்டை அடிக்க முடியாமா, பாப்பா நீயே பெரிய கொரட்டை, நீ என்னையே வந்து சொல்றியா அப்படிங்கிற மாதிரி திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தார். நான் ஐ ஹேவ் டு பிளேஸ் அன் அப்பாலஜி டெல்லிங் தட். அந்த மாதிரி
டென்டிஸ்ட்டை டாக்டர்னு சொல்கிறதும் அந்த மாதிரி ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டர் அவங்க எல்லாருமே டாக்டர்ஸ் தான். அந்த மொமெண்ட்டில் வந்து நான் வாட்டர்மெலன் அவர் பண்ணுறதை உணர வைக்கிறதுக்காக நான் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் நான் சொன்னேன். இட் இஸ் த்ரூ திஸ் ஐ வாண்ட் டு அப்பாலஜைஸ் டு ஆல் ஆஃப் த மினிஸ்டர். நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. பட் நான் அடிக்க போல. பட் அவர் வந்து அங்கே பேசுனது சரி, யார்கிட்ட பேசினாலும் சரி, அவர் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது எங்கள்கிட்ட தான். பேச விடாமல் இருக்கிறது ப்ளஸ் இந்த கையை தட்டுறது. ஒரு எவிஷனுக்கு அவரும் காரணம்னு தோணுதா உங்களுக்கு? இல்லை, இப்போ தோணல. சரி, ஓகே. நாட் வாட்டர்மெலன். அப்போ யார் காரணம்? துஷார் தான் காரணம். அவன் கொடுத்த ரீசனே வேறங்க. அவன் அந்த வீக்கான ரீசனே கொடுக்கலாம். லாஸ்ட் ஒரு ஓட்டு தான் வாங்கினீங்களோ? ஒரே ஓட்டு. அவன் கொடுத்தது ப்ரீவியஸ் வீக்கான ரீசனை கொடுத்து ஓட்டை போட்டான். நான் சொன்னேன், நானும் வினோத நான் அப்பவே சொல்கிறேன், ஆனால் இவன் என்ன சொல்கிறான் பாருங்க, இது போன பிஃபோர் வீக்குக்கான ரீசனை கொடுத்து ஓட்டு போட்டான். சரி, அவரை ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சிட்டாங்க, செகண்ட் உங்களை பேக் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ வீட்டுக்குள்ளே எலிமினேஷன் ஆக போகிறோம் அப்படின்றது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமா இருக்கும்போது சகப்பு சட்டை அனுப்பிச்சு எப்படி உங்க பெட்டர் ஆஃப் கரெக்டாக பிளான் பண்ணாங்க? எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்களே கேட்டுருங்க, அப்படியே கேளுங்க. பிளான்டே இல்லை. அவர் ஆக்சுவலா சொல்றாரு, அதை பார்த்துட்டு இந்த மாதிரி அனுப்பிட்டாங்க அப்படி கணிச்சு. நான் அதை பார்த்தேன். அது வரைக்கும் எங்களுக்கு என்னமோ சகப்பு சட்டை அனுப்பிச்சுதான் நான் வந்து டேஞ்சர் ஜோன்ல இருக்கேன்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆல்ரெடி நீங்க பேசி வச்சுட்டு போன மாதிரி ஒரு ஃபீல். வாய்ப்பே இல்லை. பட் அதை பார்க்கும்போது எனக்கு எல்லாரும் கேட்டேன், என்னடா காஸ்டியூம் வந்துருக்கு, வேட்டி சட்டை வந்துருக்கேன், நல்லா தானே இருக்கும், ஏன்டா ரெட் கலரில் அமைச்சிருக்கா, இவளுக்கு எத்தனையோ கலர் பிடிக்குமே, எதுக்கு ரெட்டில் அமைச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி. பட் நான் அவங்கள கேட்டேன். அஃப்கோர்ஸ் யாருக்கும் எதுவும் தெரியாது, தெரிய வாய்ப்பே கிடையாது. அது இவங்க சிம்பாலிக்காக எனக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட 2 சீரியலோட சிம்பிளைசேஷன் தான் அது. ஒன்று வந்து அந்த ரெட் அண்ட் ரெட் வேட்டி பார்டர் ரெட் ஷர்ட் வந்து சின்ன சிந்து பைரவியோட எசக்கி கேரக்டரில் நான் ஒரு தோரணையை கொடுத்துருப்பேன், அதை கொண்டு வா அப்படின்றதுக்கும். சின்ன மருமகளில் நான் உள்ளே போகும்போது எனக்கு திருமணம் முடிஞ்சிருச்சு, அது டிபிக்ட் பண்ணி அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. பட் நான் அதை அசியூம் பண்ண விதம் வேறு. ஓகே, சூப்பர். ஸோ பேசிக்கலாக பிரவீன் அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இண்டஸ்ட்ரியில் வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிரவுண்ட் ஒர்க் பண்ணும்போது சொல்கிறாங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கீங்களா வாழ்க்கையில்? அதெல்லாம் நிறைய கஷ்டம். சூப்பர். ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற பிரவீன் சாப்பாட்டில் ஏன் உப்பு போடுறதுக்கு ஓகே கொண்டார்? அது டீம் அந்த இடத்துல ஒரு 10 பேராக சேர்ந்து ஒருவேளை சாப்பாட்டில் உப்பு போட்டால் தான் மற்றவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கணும் போது அந்த ஒருவேளை சாப்பாட்டை நம்ம ஸ்பெக்ட் பண்ணுறது தப்புல நான் நினச்சேன். அது மற்றவங்களுடைய பசியை நம்ம வந்து நல்ல சொகுசா நல்ல சிக்கன், வஞ்சரம் மீன், பிரெட், என்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தவங்க ஒருத்தவங்க மற்றவங்களோட சாப்பாடை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காம இருக்கிறாதவங்களுக்கு உப்பு கூட்டுறதுன்றது அந்த சோடியம் அவங்களுக்கு கொடுத்தாதான் அவங்களுக்கு வந்து சொரணையில ஏறும். தட் மற்றவங்க சாப்பிடாம அது வந்து எத்திக்கலி ராங் அப்படின்றது உங்களுக்கு தோணவே இல்லை? இட் வாஸ் அகேன்ஸ்ட் மை வில், இட் வாஸ் அகேன்ஸ்ட் அவர் இது. உங்க வில் இல்லை, எத்திக்கல் இல்லையா? அது டெஃபினெட்லி எத்திக்கல் கிடையாது. இட் இஸ் அகேன்ஸ்ட் த சிஸ்டம், அது ஹியூமனிட்டி தான். பட் அவங்களுக்கு அது இல்லையே. பட் அது போட்டதுனால நிறைய விஷயம் மாறுச்சு. ஏன்னா இப்ப பாருங்க, கிச்சன்ல நின்னுக்கிட்டு அந்த ரூல்ஸை போட்டது பிக் பாஸ். அந்த ரூல்ஸை போட்டது பிக் பாஸ், கரெக்டா? இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கணும் தான் அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு நார்மல் ஹவுஸ், ஒரு லக்ஸரி ஹவுஸ் அப்படின்னு ஒரு ஏற்றத்தாழ்வை கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஏன்னா அது சொசைட்டியோட ப்ரோட்டோடைப். இப்படியும் மக்கள் இருப்பாங்க, இப்படியும் மக்கள் இருப்பாங்க அப்படின்னா. ஸோ இப்படி இருக்கிற மக்களுக்கு சோத்துல உப்பு போட்டு கொடுத்தா அப்ப இந்த மாதிரி ஒரு ஏற்றத்தாழ்வு உள்ள மக்கள் இப்படிப்பட்ட ஒரு பிஹேவியர் தாட்ல தான் இருக்காங்க அப்படின்றத வெளில நீங்க காட்டுறீங்களோ என்னமோ? அவரோட கேம் அவர் நடத்துறாருன்னா அந்த கேம்ல இப்போ ஸ்டாண்ட்ராக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க் அவர் கொடுத்தாரு. அங்க அவர் எங்களுக்கு சீக்ரெட் டாஸ்க் கொடுக்கல. அதை அந்த எங்களுக்கு இருக்கிற இடத்த நாங்கள் எப்படி பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கிறது தான். அண்ட் எஸ்பெஷலி இட் வாஸ் நாட் மை ஐடியா. ஃபர்ஸ்ட் உப்பு கொட்டினது வந்து விக்ரம், 2வது உப்பு கொட்டினது வந்து கனியக்கா. உப்பு கொட்டின பிளான் அவங்களுக்கு. இதுல சிக்கன்ல மட்டும்தான். கேமரா நீங்களும் கனியக்கா தான் போய் நின்னீங்க? ஆமா, பிகாஸ் நாம தான் கன்வே பண்ணணும். ஐ வாஸ் வெரி ஷூர். அதுக்கு முன்னாடி நான் தனியாகவும் போய் கேமரால நின்னேன், கனியக்கா கூட சேர்ந்து ஒரு தடவை நின்னேன். நான் சொல்லிட்டேன், பிகாஸ் எனக்கு உறுத்துதுங்க, அது உறுத்தாம இல்லை. நந்தினி அந்த விஷயத்த சொல்லும்போது அவங்க எப்படி சொன்னாங்க தெரியுமா? ஷீ பர்ஸ்ட் அவுட் லிட்ரலி. அந்த 6th 5th டே நந்தினி முகத்தை பார்க்கும்போது she was literally like full ஒரு போயிடுங்க, யாரும் கிட்ட வராதிங்க. ஐ couldn't handle it. அந்த இடத்துல நான் சொல்லிட்டு யாரும் தயவு செய்து கிட்ட போகாதீங்க, அவங்க என்ன ஜோன்ல இருக்காங்கன்னு தெரியல. பட் அவங்க வந்து ஓப்பனா எல்லாரும் முன்னாடியும் ஒரு சீன் பண்ணாங்க. டீம்ல இருக்கிறவங்க எல்லாரும் ரவுண்டா நிக்கிறாங்க, ஃப்ரீஸா நிக்கிறாங்க. பார்த்தோம். நான் படுத்திருக்கேன், என்கிட்ட வந்தாங்க, பிரவீனே என்ன முடியல மச்சான், நான் கிளம்புறேன்டா அப்படின்னு போயிட்டாங்க. நந்தோ பேச்ச கேளு, இங்க வா நந்தோ அப்படின்னு. ஏன்னா என்ன வந்து they see as like ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு ப்ரோ, அங்கே உள்ள இருக்கிறவங்க அப்படி பார்க்குறாங்கன்றதுனால they come and tell me certain things. அவங்க சொல்றாங்க, then I'm
நந்துன்ற போயிட்டாங்க. அங்க பார்த்தா ஷீஸ் ரேண்டிங், எல்லாரையும் வச்சு கத்துறாங்க. எதனால கத்துனாங்க எனக்கு புரியவே இல்லை. அவங்களுக்கு ப்ரெஷர் கூடிருச்சு ப்ரோ. அவங்க ஷீ ட்ரை டு பி ரொம்ப ட்ரூ. அவங்க ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப ட்ரூவா இருந்தாங்க. கேமரா முன்னாடி ட்ரூவா இருக்க முடியும்னா எனக்கு சத்தியமா தெரியல. நானே வீட்டுக்குள்ள போனாலும் ட்ரூவா இருக்கணும்னு டவுட் தான். யாரும் இருக்க முடியாது. அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் வைக்கிறாங்கல்ல, நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், என்னால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா பண்ண முடியாதுன்னு. அவங்க சொன்னது எல்லாமே அது மட்டும்தான். என்னால முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று பேச முடியாது. அதுதான் அந்த ஷோவே. எக்ஸாக்ட்லி 8 சீசனே அதானே. அப்புறம் வீட்டுக்குள்ள வந்து ஒருடைய கண்டஸ்டன்ட் வாழ்க்கைக்கு ஸ்டெப்பை தடுத்துட்டாங்க என்னமோ அப்படின்றத நம்ம விஜய் நந்தினி மேல அது ரொம்ப எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ணுச்சு. எங்கனால ஒரு வாரம் அதுக்கப்புறம் அந்த வீட்டுல யாராலும் நிம்மதியா இருக்க முடியல. எங்களுக்கு நந்தினியோட பேசுறீங்களா வெளில வந்துட்டு? நோன்றீங்க. யாருக்கிட்டையும் பேசல ப்ரோ. ஒரு 100 நாள் முடியட்டும், ரெஸ்ட் எடுக்கிறீங்க எல்லாரும். 100 நாள் முடியும். எனக்கே வந்து இன் அண்ட் அவுட் ஸ்விங்ல தான் இருக்கேன். சாப்பாடு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட போகும்போதும் இல்லைம்மா, உள்ள நம்ம வெறும் கோதுமை தோசை வெறும் ரவையில் உப்பு போட்டு குடிச்சிருந்தாலுமே உள்ள நம்ம இருந்திருக்கலாம், வெளியே வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல். ஃபர்ஸ்ட் நாள் அவ்வளோ சமைச்சு வச்சிருந்தாங்க, சாப்பிடல. ஓகே. 2வது நாளும் சமைச்சு வச்சிருந்தாங்க, சாப்பிடல. நேற்று தான் நைட் ஐ ஹேட் சம். கேள்விப்பட்டேன் வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்தாவே தூக்கத்திலேயே இருக்காங்க நிறைய பேர் அப்படின்னு. ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்த வீடு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே அந்த மாதிரி உள்ள இருக்கிற அந்த உப்பு புளி காரம் இல்லாத சுச்சுவேஷன், அந்த மாதிரி டயட் அப்படிங்கிற ஒரு விஷயம், தூக்கத்தில் வெயிட் லாஸ் யூஸ் ஆயிருக்கோ ப்ரோ. அப்படி கூட இல்லை, இன்னும் ஜாஸ்தி இருந்தேன் ப்ரோ. நான் இன்னும் பயங்கரமா இருந்தேன். இப்போ வந்த பிறகு இப்படி ஆயிட்டேன். இது எல்லாருமே நம்ம ஜென்ரலாக நம்ம லைஃப்ல பண்ணலாம். நம்ம ஆக்சுவலாக இவ்வளோ சிம்பிளா வெயிட் லாஸ், டிசிப்ளின் வர்றது இவ்வளோ சிம்பிளா, நமக்குள்ள இருக்கிற தேவையில்லாத ஒரு கேரக்டரை நம்ம பாஸ்ட்ல நம்ம லைஃப்ல நம்மள ரொம்ப நம்மளுக்கு பெயின் அண்ட் ஹர்ட் அண்ட் கொடுத்து நம்மளால நிறைய நம்ம டிசிப்ளின் வர்றது எவ்வளோ நாளாக எடுக்கும்னு நினைக்கிறீங்க? 21 days. 21 நாள் இருந்தா 21 நாள். ஏன்னா எனக்கு பிரவீன் கிட்ட டிசிப்ளின் நான் 5 நாளில் பார்த்துட்டேன். அதெல்லாம் அது டிசிப்ளின் வந்து நேச்சுரலா ஆர்டிஃபிஷியலான டவுட் வருது. இல்ல பிரவீன் வந்து ரொம்ப அக்ரெசிவா இருந்தாரு உள்ள போனோன்னு. அதுக்கப்புறம் பிரவீன் ரொம்ப சாந்தமாயிட்டாரு. பிரவீனுக்கு கோவமே வரல. இன்னும் இந்த கோவம் வரப்படுது இந்த பிள்ளைக்கு அப்படின்ற மாதிரி. வெரி ஷுவர் ப்ரோ. பிகாஸ் என் கோவத்தினால என்னெல்லாம் ஆயிருக்குன்னு ஸோ கட்டுப்படுத்திக்கிட்டீங்க. மாறணும்னு நான் ரொம்ப வர்ஸ்டான ஒரு சுச்சுவேஷன் லைஃப்ல நான் பார்த்துட்டு வந்துட்டேன் ப்ரோ. என்னோட ஆங்கர் இஷ்யூஸ்லாம் இருக்கு உங்களுக்கு ப்ரோ. நான் ரொம்பலாம் ஆங்கர் எல்லாம் 1-2 இல்லை ப்ரோ ஆங்கர். அதாவது ஒரே அடியில டிவி வந்து எல்இடி டிவி 2ஆ கிழிஞ்சு உடஞ்சி தொங்கும் ப்ரோ. உங்களால எதுவும் அங்கே உடையலன்ற போது நீங்க மாறிட்டீங்கன்றது ஐ எம் ஸோ இல்லை ப்ரோ. எல்லாமே என் ஒய்ஃப் வந்து எல்லாத்துலேயும் ஒய்ஃப்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால் என்னோட டிசிப்ளினும் சரி, எனக்கு கோவம் வரக்கூடாதுன்னு சரி, இது எல்லாத்துக்குமே ஒருத்தங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கண்டிப்பாக அவங்கள பற்றி நான் கண்டிப்பாக ஒரு கேள்வி வச்சிருக்கேன். அது இவங்க தான் கஷ்டப்பட்டாங்க, அது இவங்க தான் எஃபெக்ட் ஆனாங்க. அண்ட் என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் வந்ததுக்கு இது வாழ்க்கை இவ்வளோ தூரம் கூட்டு வந்துருச்சு. இதுக்கு மேலே நான் நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு பிரவீன் இருந்தால் நான் நல்லா இருப்பேன் நான் நினச்சி நான் இருந்தேன். பட் அது கேம் கண்டிப்பாக செட் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன். நீங்கள் அதில் என்ன சொன்னீங்க அப்படின்றது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா அதில் நீங்கள் மியூட்டில் பேசிட்டீங்க. ஓகே. அது பின்னாடி பாருங்களா? நீ தான் பார்த்து சொல்லணும். திவாகர். ஆமாம். அந்த இந்த விக்ரம் மூமெண்ட் தான் கமல் சார் வருது 1 2 3 4 அந்த மூமெண்ட் தான் எனக்கு. பிகாஸ் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் அ சான்ஸ் டு அவர் மேலே எனக்கு ரொம்ப எவ்வளோ மதிச்சோம். ஏன்னா வந்த உடனே நீங்கள் பாருங்க, அவர் சீக்ஸ் அழகாக பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்துருக்காங்க. அவரோட பேண்ட் பெல்ட் லூஸாக இருந்துச்சு. எல்லாரும் முன்னாடி கொஞ்சம் பேண்ட்டே அவுட் ஆகிட்டு இருந்தோம். அதை சரியாக டைட் பண்ணி வைக்கிறேன். எவனும் பேசல. நான் தான் அண்ணன்னு கூப்பிட்டேன். என்னை விட 4-5 வயசு தான் மூத்தவர்னு வைங்க, ஆனாலும் நான் அண்ணன்னு கூப்பிட்டேன். அவர் சொல்றபடி எது இஸ் வெரி ஓல்டு, ரொம்ப வயசு இல்லை. அவர் சொல்றபடியான்னு கேட்டேன். ஆமாம், அவர் சொன்ன கணக்கு அவ்வளோதான் நான் கேட்குறேன். எனக்கு 92, அவர் 84 85ன்ற மாதிரி 88ன்னு சொல்றாரு. எங்கள் அக்கா வயசு தான் சொல்றாரு. அவர் 88, நான் 92. அவர்கிட்ட சொல்லும்போது அவரோட அப்படி பேசிட்டு இருந்த ஒருத்தனை அவர் வந்து சம்பந்தமே இல்லாம நீட் எக்ஸாம் எழுதினார் நினைக்கிறேன். சொன்னார் உள்ள சொன்னார் நீட் எக்ஸாம் தெரியல. நீட் எக்ஸாம் 2 வருஷம் முடிச்சா பிசியோதெரபி அலோவ் பண்ணாங்க. அப்போ எப்போ அவர் டாக்டர் ஆனாலும் இப்போ வரைக்கும் எனக்கு புரியல. சரி சொல்லுங்க. நீங்க அவரோட கணக்கு நீங்க இன்னும் ஷார்ப்பா கணக்கு போட்டிருக்கீங்க. அவர் சர்டன் திங்ஸ் நீங்க சொல்லும் போது வந்து என்னையே வந்து ஒரு மாதிரி அட்டாக் பண்றது, பேசுறது,
இப்பதான் வந்து அவர் அது வேர்டா சொல்ல ஆரம்பிச்சாரு. எதுனா நீ எல்லாம் ஆளே இல்லை, உனக்கு தராதரமே கிடையாது, உனக்கெல்லாம் என்ன தராதரம் இருக்கு என்கிட்ட வந்து அது பேச. என்ன இது தராதரன்றது என்னது bro? நிறைய பேர் சொல்றாங்க குவாலிஃபிகேஷனை பத்தி பேசலாம். நான் உங்களுக்கு ஓப்பனாவே ஜென்ரலாவே கேட்கறேன், குவாலிஃபிகேஷனை பேசுறாரா, இல்ல கலரை வச்சு பேசுறாரா, இல்ல ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட பேசுறாரா, இல்லனா காஸ்ட பேசுறாரா? உங்களுக்கு என்ன தோணுது? ஐ ஃபீல் நிறைய யூஸ் பண்றாரு இவரு. ஐ கம் ஃப்ரம் அ பேக்ரவுண்ட்ன்றதுல ஷோரா இருக்காரு. இது நிறைய பிரஸ் மீட்ல ராஜா பரம்பரைன்னு சொல்லியிருக்காரு. இது அந்த ராஜாவை தான் தேடிட்டு இருக்கோம். இது I never knew Joe Michael is funny guys. Joe Michael can do jokes. அவர் வந்து ஒரு பேக்ரவுண்ட் கண்டிப்பா வச்சு பேசுறாரு. அது காஸ்டா, மணியா, அது ஸ்டேட்டஸா, படிப்பான்றது எனக்கு தெரியல. பட் he thinks he special. அங்க இருக்கிற எல்லாரையும் விட விஜய் சேதுபதி விட்டு வச்சாரா இல்லையா? இல்ல, வாய்ப்பே இல்ல. அத கேம கூட கெஸ் பண்றாரு, அடுத்த மூவ கெஸ் பண்றாரு. அவரை பத்தி ஏதாவது பேசி வச்சிருக்காரு? அப்படி இல்ல, அவர் எல்லாத்துக்குமே ஒரு கமெண்ட், எங்களுக்கெல்லாம் தெரியாதா, நாங்களாம் பாத்துட்டு வந்தோம்ல அப்படின்றாரு. இப்போ ஊரை பத்தி பேசி எனக்கு தெரிஞ்ச சம்பர் வந்து ஊருக்காரங்களே இவர் மேல கோவமா தான் இருப்பாங்க. ப்ரோ போஸ்ட் எல்லாம் விட்டுருக்காங்க தெரியுமா? பாத்தீங்களா இல்லையா? என்னண்டு நீங்க பாக்கல, நான் காட்டுற அந்த கொடுமையெல்லாம் எனக்கு ரொம்ப சங்கடமாயிருச்சு. ஆசைப்படுறீங்களா? என்னென்ன பண்ணி வச்சிருக்கீங்க, ஏன்னா இப்படி பேசுறேன். பார்வதி இதெல்லாம் ரொம்ப உஷாரு. ஒரு ஏத்தி விடுற மாதிரி ஏத்தி விட்டு பேசிட்டு அப்படியே ஒதுங்கிருவாங்க. ஓகே, அவருக்கு எவ்வளவு சப்போர்ட் பாக்குறீங்களா மதுரையில? நீங்க சொல்றது சர்காஸ்டிக் ஒரு எச்சரிக்கைலாம் எடுத்திருக்காங்க. ஆனா அப்படியே படிங்கண்ணா. அது எச்சரிக்கை எச்சரிக்கை, எங்கள் அன்பு தலைவர் வாட்டர்மெலான் ஸ்டார் நடிப்பு அரக்கன் டாக்டர் திவாகர் பக்கத்துல பிபிடி ஆட் பண்ணல, அதுக்கு இதுவே கிரைம். ஓகேவா? அவர்களின் புகழ் உலகம் எங்கும் பரவுவதை பொறுத்து கொள்ளாமல், நீங்களா பொறுத்து கொள்ள மாட்டீங்க அவரை பத்தி, சமூக வலைதளங்கள் அவதூறு பரப்பும் அப்படின்னு எங்களையும் சேர்த்து சமூக விரோதிகளை உங்களை. ஆமா, டெஃபினெட்லி இந்த விஷயத்துல அவரை கம்பேர் பண்ணும்போது இப்ப நம்மளுக்கு அவர் சமூக விரோதி நினைச்சோம்னா அவருக்கு அவதூறு பார்ப்பவர்கள் விரைவில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னவர். அவர் இனிஷியலை மட்டும் பெருசா போட்டிருக்காரு, பதவி மாதிரி எம்பி. அவர் எம்பி கிடையாது, அவர் இனிஷியல். இந்த மாதிரி ஊர் ஃபுல்லா போஸ்ட் ஓட்டு சுத்திட்டு இருக்காங்க. பிளான் பண்ணி பண்றாங்க ப்ரோ இது. ஏன்னா ஒருத்தர் வந்துட்டாங்க அப்படின்னா, நான் அவர்கிட்ட பர்சனலா கொடுத்த அட்வைஸ், ப்ரோ மக்கள் வந்து எப்படியோ நீங்க வந்து சேர்ந்துட்டீங்க, உங்களை நேசிக்கிறாங்க, ஒரு ஒர்க் ஷாப் எடுங்க, லைட்டா ஃபிட்னஸ் பாருங்க, கொஞ்சம் லைட்டா சீரியஸா எடுத்து கதைகளை தேர்ந்தெடுத்து விரும்பி இந்த ரீல்ஸ் பண்றேன். அவர் 5 படம் நடிச்சிருக்காருங்க, நீ மற்றவங்களாம் யாரும் நான் 5 படம் நடிக்கலையா? அவர் சொல்றாரு, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு. ஒரு பேமெண்ட்டை டிஸ்கஸ் பண்ணி ஒன்று பண்ணுவாரு. எவ்வளோ வாங்கிட்டாங்க ஒரு படத்துக்கு? எவ்வளோ ப்ரோ? 5 கோடியா 10 கோடியா? எனக்கு தெரிஞ்சே ஆகணும் ப்ரோ. ₹1 கிட்ட 1 லேக் வாங்குவாராமா, 50K வாங்குவாராமா சொல்லிட்டே இருப்பாரு. நான் இன்டர்வியூ கேட்டா 1500 தான் கேட்பாரு. அதனால தான் கேட்டேன். சபரிதா ஓட்டுவோம். செல்லும் நான் எங்கே போயிட்டு யார்கிட்டயும் வந்து நான் அமௌண்ட்டே வாங்குறது செல்லும், நோ பெய்டு ப்ரொமோஷன், ஒன்லி வந்து நான் வெறும் ஒரு நல்ல இடத்த தான் பண்ண வச்சேன். அப்புறம் எதுக்கு துபாய் கிட்ட போயிட்டு வந்தேன், நீ பெய்ட் ப்ரொமோஷன் வாங்க மாட்டேன், நான் துபாய் டிக்கெட் மட்டும் வாங்கிட்டேன். ஆமா, இல்லைன்னா அவரை ஓட்டாத ஒரு இடமே இல்லை. வாட்டர்மெலன் ஓட்டாத இடமே கிடையாது, ஓட்டாத நேரமே கிடையாது. அவரை கலாய்க்கிறது. பட் அதையும் தாண்டி மறுபடியும் அவர் ரீல்ஸ் படப்பாரு. விஜய் சேதுபதி என்ன சொன்னார், ரீல்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, அது மட்டுமே பண்றீங்களா, இது நீங்க வெளியவே பண்ணிருக்கலாமேனா அதுக்கு அர்த்தம் என்னன்னா பண்ணாதன்னு அர்த்தம். ஓகே, அவர் சொல்லியாமா, அவர் தான் சொல்லலையே, அவர் வந்து ரீல்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லலையே, வேற ஏதாவது பண்ணுங்கன்னு சொன்னாரு, ரீல்ஸ் பண்ணிக்கிறேன். ரீல்ஸும் பண்ணுங்க அப்படின்னு திருப்பி மாத்திட்டாரு விஜய் சேதுபதி. அவரும் மாத்திட்டாரு. ஏன்னா அவர்கிட்ட இருந்து வேற எதுவும் கிடைக்காது அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும். விஜய் சேதுபதி சாருக்கு நல்லா தெரியும். வாட்டர்மெலன் அவர்கள் பெண்களுக்கு பாதுகாவலன் அப்படின்ற ஒரு, இது பிரவீன்ராஜோட இன்டர்வியூ நினைச்ச இது ஏன் அப்படி கேக்குறேன்னா, நீங்க தலையா இருந்தீங்க அந்த வீட்டுக்குள்ள, நீங்க தலையா பெண்களுக்கு பாதுகாப்பு நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, QC டாஸ்க்கும் நடந்துச்சு. அது ரொம்ப அதனால அதெல்லாம் வைத்து நான் கேட்கிறேன். ஓகே ஷூர், உங்க டாஸ்க்ல நடந்த விஷயங்கள்னால கேட்கிறேன். பெண்களுக்கு காவலன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. பெண்களின் காவலன், பெண்களின் பாதுகாப்பு காவலன் வாட்டர்மெலன். ஓகே, ஏன் இல்லைங்க, ஆதிரே சொன்னாங்களே, எங்களுக்கு அவங்க சேஃபுங்க, அவரு ரொம்ப சேஃப் அப்படின்னாருல, நான் கேட்டேன். ஆதிரையோட பெர்ஸ்பெக்டிவ், மற்றவங்களுக்கு இல்லை, அது மற்றவங்களுக்கு. ஏன்னா கனியாக்கா, ஏன்னா விஜய் பாரு கூட இருந்த அவங்களே வந்து சம்டைம்ஸ் அவங்க சண்டை ஆகும்போது ஒரு சில வார்த்தைகளெல்லாம் விடுவாங்க.
ஓகே. அவர்னால யாருக்கும் பர்சனலா எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் வைக்கிற கருத்துக்களும் சரி, அவர் வெளியில முகம் யாரா சொல்லிக்கிற மாதிரி இருந்தாலும் இருக்கு அப்படின்னு வெளில வந்து பாத்தீங்களா? யாரா இருந்தாலுமே அவர் வந்து இப்படி கையை உதறிடுவாரு, இப்படி அடிச்சிருவாரு. அண்ட் ஆக்சுவலி இஸ் லிட்டில் ஸ்ட்ராங். எதனாலன்னு பார்க்குற தெரியல, மாதிரி இல்ல. பாக்குறோமோ சும்மா கொழுமலன்னு இருக்காருன்னு நினைப்பீங்க. பட் நோ, அந்த மனுஷன் ரொம்ப கெட்டியான உடல் தசை. அவர் வந்து அப்படியே அடிச்சாருனாக்கா அது யாருக்குனாலுமே வலிக்கும். அதான் இங்க இருக்க நம்ம வாங்கினோமே, ஐயோ, இதுதானே. என்னது கோடு போட்டு வச்சிருக்காப்ல? இரும்பு கம்பியில கிழிச்சு ஃபுல்லா எனக்கு நான் பார்த்த உடனே உள்ள ஒயிட் கலர் மீட் மாதிரி பார்த்துட்டேன். ஐயோ, எனக்கு ரொம்ப டீப்பா இது எப்ப போச்சு. நடந்துச்சு? இதுதான் அந்த டிஷர்ட் கழட்டிட்டு நான் போய் கேட்டேனே அவர்கிட்ட. அப்புறம் இது ஒண்ணு இதுல ஆனது. ஆமா ஆமா. அப்புறம் இங்க ஒரு அடி. இதுக்கு இப்ப நான் ஸ்கேன் எடுக்க போனோம். என்னங்க வீரத்தழும்புகள் புரியல. Bottle- வீட்டுக்குள்ள போயிட்டு வந்து அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் போல. இருங்க, ரெண்டு நீயும் பாட்டில் டாஸ்க்ல டைரக்ட் ஜம்ப். ஆனா அந்த டாஸ்க் நான் பிரவீனோடைய பெஸ்ட் டாஸ்கா பாக்குறேன். பாட்டில் டாஸ்க் QC அவங்க இருந்தாலும் வாட்டர், அதாவது நம்ம ஸ்விம்மிங் பூல்ல ஜம்ப் அடிக்கிற மாதிரி அந்த அந்த கேனுக்குள்ள ஒரு ஜம்ப் அடிச்சு போய் மொத்த பாத்துல நாங்களாம் ஃபயர் விட்ட மொமெண்ட் ப்ரோ. நான் ரொம்ப வெறித்தனம் அது. தேங்க்யூ. நான் ரொம்ப அதுலயும் வந்து அது வரைக்கும் அந்த இடத்துல மட்டும்தான் அந்த பீஸ்ட் மோட் ஆன் ஆச்சு. எனக்கு கையில வச்சிருக்கேன், ஒரு பாட்டில் கீழே வந்து கனியாக்கா டக்குன்னு எடுத்தாங்க. கனியாக்கா உனக்கு எனக்கு நல்ல மரியாதை இருக்கு அப்படின்னா கொடுத்துட்டாங்க. ஒரு பாட்டில் இப்படி தானே கலைய அடிச்சேன், இப்படி எடுத்து இப்படி திரும்பினா காலை எடுத்து வாயில வச்சுட்டான். இப்படி வந்த உடனே வியானா கிட்டையும் விக்ரம் கிட்டையும் அட்டாக்கு போன உடனே என்கிட்ட கமருதீனும் கெமியும் வந்தாங்க. மச்சான் கேம் தாண்டா, நான் சொல்லிடுங்கிறேன் பாரு, என்கிட்ட அந்த ஒரு பாட்டில் போயிடுச்சுனாக்கா என்ன நீ மனுஷனா பார்க்க மாட்டேன், நான் வேற மாதிரி ரிவர்ஸ் அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டாங்க. இட் வாஸ் சூப்பர். கேம். வியானா அவர்களுடைய ஆக்ஷனை அந்த வீட்டில் அதிக ரியாக்ஷன் கொடுத்த ஒரே ஆள் பிரவீன் அவர்கள் தான். அதை நடிச்சு காட்டுங்களேன் மக்களுக்காக. ஐயா, நம்ம எவ்வளவு படம் பார்த்திருப்போம், எத்தனை ஹாசினி கதையை பார்த்திருப்போம். ஐயா, ஒருத்தர் நடிக்கிறாங்கன்னா தெரியும். சபரி நடிப்பு கூட நான் வந்து மன்னிச்சு விட்டுருவேனுங்க. நாங்க மன்னிக்க மாட்டோம் ஒருபோதும். அதை நாங்கள் ஆமோதிக்கிறோம். வியானா பெர்ஃபார்மன்ஸ் இஸ் கிரேட் இல்லையா? நீங்க மட்டும் பார்த்தது நீங்க சொல்றீங்களா? அப்ப நீங்க பண்றது கரெக்டா? யூ ஹேவ் நோ ரைட்ஸ் டு டாக் அபவுட் மீ பிரவீன் ராஜ். பட் கியூட்டா ஒன்று பண்ணுவாங்க பாரு. பிக் பாஸ் எனக்கு மட்டும் ப்ளீஸ், பிக் பாஸ் எனக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சக்கரை மட்டும் அனுப்புங்க பிக் பாஸ். உங்கள்கிட்ட பாருங்க பிரிச்சியா இருக்குல்ல பிக் பாஸ், தேங்க்யூ பிக் பாஸ். அதில் வந்து நான் பீட்ரூட்டை பொழிஞ்சிட்டேன். வெறும் ரவையில சக்கரை போட்டு ஏதோ மில்க் மேடு போட்டு கோவா போட்டு ஏதோ கீர் பண்ண மாதிரி வெறும் பீட்ரூட்டுங்க. நான் உள்ள உட்காந்து என்னெல்லாம் டெசர்ட் பண்ண தெரியுங்களா? ஆக மொத்தத்தில் கிச்சன் ஏரியால செட் ஆனீங்க 2 வாரம் தெரியுமா உங்களுக்கு? விஜே பார்வதி அவர்கள், நிறைய விஜய் இருக்காங்க வீட்டில். இப்போ விஜய் பார்வதி பற்றி பேசுவோம். ஓகே. விஜய் பார்வதி விஜய் பார்வதி இல்லை, விஜய் பாரு. இங்க பாரு. ஐயோ சொல்லக்கூடாது, அப்படி பிரச்சனை ஆயிடுச்சு, சண்டையாகி கெட்ட வார்த்தைலாம் பயன்படுத்துறாங்க அப்படி சொன்னதுக்கு. ஏன்னா இப்போ கண்ணு அடிபட்டு இருக்குல்ல, இப்போ போய் பாருன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள ஒரே பஞ்சாயத்து. ஏங்க, அதை விட இது ரொம்ப பெரிய கலாயா இருக்குங்க. வினோத் பஞ்சாயத்துங்க, வினோதுக்கும் கமருதீனுக்கும் இந்த விஷயத்துல. விஜய் பாருன்னு சொல்லாதீங்க. ஆமா, பாருன்னு வினோத் சொல்றாரு. உடனே கமருதீன் அவன் கண்ணுல அடிபட்டு நீ எப்படி கிண்டல் பண்ணுவேன்றாங்க. Before we get into பாரு ரோஸ்ட் அப்படின்றது போறதுக்குள்ள we must address the fact that பாருக்கு அந்த டாஸ்க்ல நடந்தது ஒரு அநியாயம் தான். பட் அந்த டாஸ்க் 100% அநியாயம். அவங்களுக்கு அடிபட்டிருக்கு, அது கண்டிப்பாக வருத்தப்படக்கூடியது. அதையும் தாண்டி ஒரு பாரு வந்து அப்படி அவங்க ஃபைட் பண்ணி கடைசி வரைக்கும் அந்த டாஸ்க்கை முடிச்சு கொடுத்ததுக்கு ஐ வுட் அப்ரிஷியேட் பாரு ஃபார் ஷூர். நிறைய பேர் அவங்க வீட்டில் இருக்கவங்களே திருப்பி அவங்க வந்தாங்களே, அடிபட்டு வந்தாங்களே, அப்பவே ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆசமா சில விஷயங்கள் அது ஸ்டாண்டிங் ஓவேஷன் எனக்கு தெரிஞ்சு சபரி தான் வாங்கி கொடுத்த மாதிரி இருக்கு. ஆமா, சபரிக்கு எனக்கு சபரிட்ட பிடிச்ச விஷயம் தெரியுமா, வாங்கியும் கொடுப்பாரு, வாயும் கொடுப்பாரு, அடியும். இது அவர் தாங்க அடிச்சது. ஆமா, இந்த டாஸ்க்ல இல்லங்க எனக்குங்க. உங்களுக்கா? எனக்கு எல்போ வச்சது பாருக்கு ஒரு டிஃபென்ஸ். எனக்கு புரியல, அவருக்கு இன்னும் எல்போ அவருக்கு மட்டும் தான் இருக்கு. எல்போ தூக்கி அடிக்கிறாரு, எல்போ தூக்கி அடிக்கிறாரு. வெரி ராங். அவருக்கு புரிய மாட்டேங்குது. ஆட்டிடியூட் வெரி ராங்ல. இன்னைக்கு அதே ஆட்டிடியூட வினோத் அவர்கள் இவர் வாட்டர் மெலன் மேல அதே எல்போ வச்சு அடிக்கிறாரு இன்னைக்கு. அது ஒரு வியாதி மாதிரி பரவிருச்சு இப்போ. ஏன்னா இதான் சொல்றேனே, எவ்ரிபடி இஸ் இன் அட்டாக் மோட் நவ. யாராச்சும் ஒருத்தர் ரெட் வாங்கினாங்கன்னா புரியும், அடங்கிடுவாங்க. ஏன் கொடுக்க மாட்டீங்க? இல்லைண்ணா, அதுக்குண்டான சுச்சுவேஷன் வரணும் இல்லைண்ணே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்கிறது வந்து இட் இஸ் கேமுக்குள்ள நடக்கிறதுனால நம்ம எதுவுமே பேசுற மாதிரி. சரி, டாஸ்கில் ஆகும்போது நீங்க துஷார் வினோதனை அடிச்சதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா எங்களுக்கு வந்து தொப்பி டாஸ்க்ல சொல்லுங்க ப்ரோ, நானே ஷாக் ஆயிட்டேன். செஸ்ட்ல அதாவது லாக் பண்ணிட்டு அப்படி உட்காருது வேற, லாக் பண்ணிட்டு பிரீதிங் டைமை விட்டு
செஸ்ட் மேல உக்காந்தாங்கன்னா அது இன்வெர்ட்ல அடிச்சாலும் இன்ஹேல்ல அடிச்சாலும் தப்பு, அவுட் எக்ஸ்டேல்ல அடிச்சாலும் தப்பு. செஸ்ட் அப்படி ஒரு இதாயிடும். அதெல்லாம் ரொம்ப உல்டாவில் ஆக்கலாம். அப்புறம் வினோதன் என்கிட்ட வந்து சொன்னாரு, பிரவீனு நிமிஷம் ஒரு டாக்கா ஆச்சு போயிட்டு இருந்தேனாக்கா என்ன ஆயிட்டுக்குவான் உள்ளட்டுக்குவான், நம்ம வந்து ரேஞ்சு கோவப்படலடா அப்படின்னாரு. கரெக்ட் தானே, ஆனாலும் செஸ்ல உட்காந்துக்கூடாதுன்னு. ஆமா, அது எல்லாருமே ஒரு அண்டர்லைனா தான் போறோம். ஒரு சிலர்கிட்ட நம்ம எவ்வளவு போனாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்தை ஐ திங்க் இந்த மாதிரி ஏதோ பண்ணி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ விஜய் பார்வதி அவர்களை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க தலையா? ஏன்னா எல்லா தலைக்கும் அவங்க ஒரு தலைவலியா இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்கிட்ட அவங்க ஆரம்பிக்கும் போது அவங்க எல்லார்கிட்டையும் யாரு தலையானாலும் விஜய் பார்வதி ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அவங்களோட முதிரையை அங்க இந்த தலைமையில என்னோட ஸ்டாம்பை வச்சுட்டேன், இந்த தலைமையில என்னோட ஸ்டாம்பை வச்சுட்டு. ஸோ இந்த தலை வந்து ஒரு வாரம் அவங்களை தலையாக்கி விட்டுருங்களேன். ஐயா நான் ஸ்கெட்சு போட்டதே இந்த வாரம் அதுதானுங்க ஐயா. அதான் நான் இந்த வாரம் இறங்கியிருந்தேன்னா இவோட பிகம் த ஆர்மி கமாண்டன்ட் அகேன். நான் ஃபுல் ரோலாக பண்ணிட்டு பார்வதி தான் ஃபர்ஸ்ட் விங் கமாண்டண்ட்டாக வச்சுட்டுக்குவேன். பார்வதி நீங்கள் தான் ஃபுல்லாக நடத்தணும், நான் வந்து பேரக்கில் தான் இருக்குவேன், நான் வெளியே எதுக்கும் வரமாட்டேன், ஏதாவது பிரச்சனை நீங்கள் எங்கிட்ட கொண்டு வரணும் அப்படிங்கிற. ஆனால் ஐயா ஆர்மி கேம்ப்ன்ற வார்த்தையை மட்டும் பயன்படுத்தாதீங்க ஐயா. ஒரு வாரம் நாங்கள் பார்த்து நாங்கள் அடிபட்டது வாங்கி கட்டதெல்லாம் போதும். பிரவீன் அவர்கள் வெளியில் வந்ததுக்கான காரணம் உள்ள இருக்கிற கண்டஸ்டண்டா, இல்ல ஓட்டு போடாத மக்களா, இல்ல ஓட்டை மேனிபுலேட் பண்ணிக்கிற பிஆர்களா? ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி. ஓட்டை மேனிபுலேட் பண்ணுகிற பிஆர்கள்னு தான் சொல்லுவேன். ஏன்னா உள்ள ஒரு சிலர் பண்ணாத விஷயங்கள் எனக்கு தெரியும், ஒரு சிலர் ரொம்ப சிம்பிளா பண்ண விஷயங்கள் எனக்கு தெரியும். நான் அதுவே வெளியே வந்து பார்க்குறேன், வகீர்ன்றுச்சுங்க. டேய் இவ சும்மா இங்கிட்டு நின்று என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த விஷயம்டா, இதனடா ஸ்பெஷல் எஃபெக்ட் போட்டு சம்பரபர தந்தரெல்லாம் போட்டு ஃபுல் பிஜிஎம் எல்லாம் போட்டு போஸ்டர் போட்டு அவன் என் பக்கத்துல ஏதோ மூக்கு சொரியறதுக்கு இப்படின்னு இருக்கான். அந்த மூக்கு சொரியறதுக்கு கூட 3 மூக்கா போட்டு 4 தலையா போட்டு, இது எப்படா இப்படி காட்டுறீங்க? எனக்கு ரொம்ப அசிங்கமாயிடுச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே. ஒருவேளை நாமள பண்ணிருக்கணும், பட் வி காண்ட் அஃபோர்ட் இட் ப்ரோ. எங்களுக்கு கிடைக்கிறது ஒரு பேமெண்ட் கிடைக்குதுன்னா அதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியுமோ, ஒரு நாளுமே வந்து நீங்க எந்த முடிஞ்சிருச்சா ஓகே இதை வச்சு நம்மளுக்கு அந்த பிரச்சனை அந்த இது அப்படின்ற ஒரு ஜோன்ல இருக்கும். இவ்வளவு செலவு பண்ணி பண்றாங்க, எனக்கு ரொம்ப மனசு உடஞ்சிருச்சு. ஒரு சிலரோட பிஆர் எல்லாம் பார்த்து, நான் பேர் சொல்ல விரும்பல வேண்டாம், ஒரு சிலரோட பிஆர் எல்லாம் பார்த்து ஐ ஃபெல்ட் வெரி வெரி ஹர்ட். இவ்வளோ டேலண்டட் பீப்புள் பிஆர் ஹவுஸா இப்படியெல்லாம் வச்சு இப்படி திருப்ப முடியுமான்றது எனக்கு தெரிஞ்சு ஆப்ஷன் 3 தான் எடுப்பேன். அதாவது நீங்க 18 பேர் உள்ள போங்கடா, நாங்க 18 பேர் வெளில சண்டை போட்டுக்கிறோம் நாங்க பண்றோம் அப்படிங்கிற மாதிரி தான். அது கொஞ்சம் எனக்கு சொல்றது இன்னும் ஆர்கானிக்கா இருக்குல்ல. எங்களுக்கும் அந்த ஷோ பார்க்கும்போது மாதிரி டோட்டலா வேற மாதிரி கிளான்ஸ் பண்ணி அதை டோட்டலா மாத்துறாங்க. இந்த பிஆர் வெளியே வரும்போது அதனோட மியூசிக் அதை கொடுத்து, இப்போ எனக்கே வரும்போது ஆரம்பத்தில் எனக்கு வந்து மக்கள் சப்போர்ட் பண்றாங்க பிரவீன் அப்படிங்கும்போது நான் வந்து வாய்ப்பில்லை சார், வாய்ப்பில்லை இல்லப்பா, இந்த வந்து நான் நம்மளப்போ எல்லா கோட்டை அழிக்க நான் மூலம் சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தேன். பட் ஒரு ரீலும் பார்க்கும்போது இன்னொன்னு பார்க்கும்போது அப்போ சேதுபதி என்ன ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவங்க கணிச்சு ஒரு கிளாப்ஸ் பண்றாங்கல்ல, அந்த கிளாப்போட ரியாக்ஷன் இவ்வளோ தூரம் இருக்கு. அப்போ நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன நியாயம் நம்ம பண்ணியிருக்கோம், ஏதோ ஒரு இடத்துல நம்ம கொஞ்சம் நம்ம டெக்கரமை மெயின்டைன் பண்ணிட்டு நம்ம கேமுக்கு நம்ம கொஞ்சம் உறுத்தா இருந்திருக்கோம். என்ன நம்ம கருத்துக்களை நம்ம இன்னும் முன்னணியாக வச்சிருக்கோம், நம்ம பெட்டரா பேசியிருக்கணும், அது நம்ம பண்ணலை. வீட்டுக்குள்ள எல்லாரும் கூட இருந்த கனெக்ஷன் வீட்டுக்கு வெளியே நம்ம கிட்ட இருக்குல்ல அப்படிங்கிறது தான் ஷோர். பட் திஸ் பிஆர்ஓ கேம் இஸ் a scam bro. ஸ்கேம்ல ஓகே. ஆக்சுவலா பிரஜின் சாப்டர் 1 வரும்போது நீங்க உங்க ஒய்ஃபும் கண்டஸ்டன்டா வந்தா பெட்டரா இருக்கும் தோணி இருக்கும்ல உங்களுக்கு? தோணுச்சா சார்? நான் வந்து நான் வரணும்னு இல்லைங்க, வெறும் என் ஒய்ஃபை உள்ள விட்டுருந்தா போதுங்க. சரி, அப்ப மக்களே இனிமே வரமாட்டார், பிரவீன் வரமாட்டாரு, அவங்க ஒய்ஃப் தான் இனிமே. அப்படி வர முடியாது, வைல்ட் கார்டில் நான் தான் வருவேன். பட் அடுத்த சீசன்ல வந்து நான் நிச்சயமா வைல்ட் கார்டில் நாங்க ஸ்பெஷலா ஓட் பண்றோம். ஏன்னா நாங்க ஆக்சுவலா இந்த சீசன்லயே பிரவீன் மேல ஒரு ஒப்பீனியன் எங்களுக்கு அஸ் அ ரிவ்யூவரா மாறின மொமெண்ட் எதுனா உங்களுடைய ஸ்டோரி டெல்லிங். அதாவது நான் என்னுடைய ரிவ்யூலையும் சொல்லியிருப்பேன், எது ஃபெமினிசம் அப்படின்னா ஒரு பையன் தான் பண்ண தப்ப உணர்ந்து ஒரு பெண்ணுக்கு ஒரு ஈக்குவல் ரெஸ்பெக்டை கொடுத்து ஓகேவா பேசுறது இருக்குல்ல, நான் மாறுறது காரணம் அந்த பெண்ணுன்னு சொல்றதுக்குல்ல, அதுதான் ஃபெமினிசம் அப்படின்றத என் ரிவ்யூவில் பதிவு பண்ணியிருப்பேன். ஷிவாஸ் நீங்கள் சொன்னபடி பார்த்தா நீங்கள் ஒரு மைனஸ் ஒரு நெகட்டிவ் பர்சனாக இருந்து இப்போ பாசிட்டிவ் பர்சனாக மாறி இருக்கீங்க. கண்டிப்பா அது அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கல்ல, அது உங்களுக்கு சூப்பர். அந்த ஃபேஸ்ல கொண்டு போனது, அது வர வச்சது. ஆமா, வர வச்சது அந்த மென்டல் டார்ச்சர், மென்டல் பிரஷர் அனுபவிச்சது அவங்க தூக்கத்துல. அவ்வளவு கெட்டவனா இருந்திருக்கீங்க. வாட் இஸ் தி மேட்டர்? ஐயா லைஃப் வாஸ் லைக் தட் ஃபார் மீ ஐயா. பிகாஸ் காலைல எந்திரிச்சு வந்தா வெளியே ஒரு போர்க்குளம் தான் ஐயா, வாய்ப்பை தேடி ஒரு போர்க்குளம். எல்லாருக்குமே லைஃப் அப்படிதான், உங்களுக்கு மட்டும் கிடையாது, வாழ்க்கையில இருக்க எல்லாருக்கும் அதுதான்.
ஏதோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒய்ஃப் அமைஞ்சிட்டாங்க, ஓகே. அமைஞ்சிட்டாங்க இல்லைங்க, வைஃப்னாலே நல்லவங்க தான், கெட்ட வைஃப் நல்ல வைஃப்னாலே நல்லவங்க. அந்த டியூனிங் பார்த்தா கரெக்டா பேசுறாரு. அந்த டியூனிங்கை கொடுக்கறது நம்ம ஹஸ்பண்ட்ஸ், அம்மாவும் ஒய்ஃபும் நல்லவங்க தான். அவங்க எதுவா இருந்தாலும் அவங்க அம்மாவும் ஒய்ஃபும் அவங்க தான். இது வந்து அந்த மென்னோட டியூனிங் தான். நாம எப்படி அவங்களை ட்ரீட் பண்றோம், நாம எப்படி அவங்களை காப்பாத்திக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து சமூக கருத்தை பர்ஃபெக்டா நம்ம வாழ்க்கையை நம்ம காப்பாத்தி நம்மளை கொண்டு போவோம் ப்ரோ. மற்றபடி நம்ம அவங்க குற்றம் சொல்லவே முடியாது. யாருங்க ஒழுக்கம் சொல்றீங்க, நம்மள ஒழுக்கம் நம்ம சொல்லிக்க முடியுமாங்க? பட் இஃப் யூ கெட் அ சான்ஸ் டு பிகம் பெட்டர் இன் லைஃப் அண்ட் நீங்க யாருன்றது அவங்கள்ட்ட நீங்க ஒப்படைச்சிட்டீங்கன்னா அவங்களை காப்பாத்திடுவாங்க. சூப்பர். ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. நீங்க ஆவதும்ல வந்துட்டோம், ஆவதும்ல வந்துட்டீங்க. சந்தோஷம், சூப்பர். ஓகே, ஸோ இந்த பிக் பாஸ் வீடு உங்களுக்கு ஒரு பெரிய ரோலர் கோஸ்டா இருந்திருக்கு. ஆக்சுவலாக எங்களுக்கு பார்க்கும்போது பிரவீன் வந்து ஒரு டேலண்ட் குடவுன். டப்புன்னு ஆக்ட் பண்றாப்ல, டக்குன்னு மோனோபொலி பண்றாப்ல, டக்குன்னு பார்த்தா எஃப்ஜேக்கு காம்படிஷனா பீட் பாக்ஸ் பண்றாப்ல. யாரையா இந்த ஆள், எங்கேயா வச்சிருந்தீங்க, ஒழிச்சு வச்சிருந்தீங்க அப்படின்ற ஒரு நல்ல டேலண்ட்டு. கொஞ்சம் இந்த டேலண்ட்டை ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல 0லையும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்லையும் 100க்கு மேலே, அதாவது 180லையும் வச்சதுனால என்னமோ எங்களுக்கு அந்த அட்ராக்ஷன் இல்லாமல் போயிடுச்சோன்னு இருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஐ வுட் அகெயின் டெல், அந்த வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு சுச்சுவேஷனை தான் நான் பிளேம் கேமாக சொல்லலை. இப்போ நம்ம ஒரு பீட் பாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒருத்தர் பண்ணுறாங்கன்னா அவங்கள நான் ஒன் அப் பண்ண போக மாட்டேன். நான் இந்த இடத்துல பர்ஃபார்ம் பண்ணுறேன்னா அந்த இடத்துல இன்னும் 2 பேர் பிகினர்ஸ் ஸ்டார்டர்ஸ் இருக்காங்கன்னா நான் ஒன் அப் பண்ண போக மாட்டேன். ஐயா எனக்கு நடிக்க தெரியுங்க அதுக்குன்னு சொல்லிட்டு இப்போ நடிப்பை அந்த இடத்துல நான் இதை பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தங்க வரும்போது அவங்கள அடித்து நம்ம வர்றதுன்றது இஸ் நாட் அ திங் ஐயா. சூப்பர். அதில் நான் எனக்கு என் குருநாதர் சந்திரவண்ணன் சொன்னது தான், டேய் பாடுவல்ல, அவன் பாட மாட்டேன், அவன் இப்போ தான் மைக் எடுத்திருக்கான், அவன்கிட்ட மைக்கு கொடு, உனக்கு தெரியும்ட்டு ஓவர். நிறைய இடத்துல நான் நோட் பண்ணோம், எஃப்ஜே அவர்கள் பீட் பாக்ஸராக ஒரு அடையாளத்தோடு வந்தார். நிறைய இடத்துல நீங்களும் எஃப்ஜேவோட இருந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. பட் விஜய் சேதுபதி அவரோட எபிசோடில் எஃப்ஜே மட்டும் அந்த கிரெடிட் எடுத்திருப்பாரு, உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டார். அதை நாங்கள் நோட் பண்ணோம். அதை நான் பார்த்தேன், பட் நான் அதை கிளைம் பண்ண ஓகே நீ எடுத்துக்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் பிக் பாஸ் வந்து அதை ஒரு இடத்துல எஃப்ஜே ட்ராப் அ பீட் அப்படின்னாரு. எஃப்ஜே ட்ராப் பண்ணா சுபிக்ஷா ஜாயின் ஹிம் அப்படின்னு சுபிக்ஷா ஜாயின் பண்ணுறாங்க. நான் ஓகே பரவாயில்ல எது சொல்ல, நான் அப்படியே சைலண்டாக இருந்த ஒரு சைலன்ஸ் போச்சு. ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் என்ன பிரவீன் தனியாக சொல்லணுமா அப்படின்னாரு. பாஸ் அவரா அந்த அடையாளம் கொடுக்குற வரைக்கும் ஐ ஹேட் டு வெயிட். ஏன்னா அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா பிஆர்ஓங்க எனக்கு பேசிக் சென்ஸ் நான் அகைன் என்னடா இவங்க ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே போகும்போது விஜய் டிவி ப்ராடக்ட்டை தான் நீ ஒரு டேக்ல தான் போறீங்க. அதுக்கப்புறமும் அடுத்த டேக் ஆயிடக்கூடாதுன்றதுல நீ ரொம்ப தெளிவாக இருந்தீங்க. ஆமாங்க வேணாங்கய்யா. ஏன்னா இது வரைக்கும் நான் உழைச்சது சேனலில் வந்து மொத்தமே சேனலில் நான் இருந்தது ஒரு 10 வருஷம் போயிருக்கு. 8 வருஷம் வெளியே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். 18 வருஷம் நான் கொடுத்துட்டேனுங்க ஐயா. 18 வருஷத்துல இது வரைக்கும் நான் ஒன்றும் சேர்த்து வைக்கலைங்க. எங்கிட்ட இருந்தது எல்லாமே நாங்கள் இழந்துட்டு தான் போனோம். உள்ளே போகும்போது கடைசியாக நாங்கள் வந்து எங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ காசு இருந்துச்சு, யார்கிட்ட இருந்து வாங்கினோம், யார்கிட்ட இருந்து கேட்டோம், நம்ம எப்படி உள்ளே போனோன்றது எங்களுக்கு அது முதற்கொண்டு தெரியும். இதுக்கப்புறமும் நம்ம பாஸ்ட்லேருந்து செஞ்ச மிஸ்டேக்ஸும் சரி, நம்ம வாழ்க்கைக்கு உதவாத விஷயங்களையும் சரி செஞ்சு நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லைங்க. இந்த பிளாட்ஃபார்ம் எவ்வளோ பெரிய விஷயம், இந்த வாய்ப்பை நம்ம எவ்வளோ சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி நம்ம நடிப்பை காமிச்சு, ஏன்னா இருக்கிறது என்ன ஒரு கூத்தாடி தானுங்க, அதை வச்சு எனக்கு எப்படி வாய்ப்பு சேர்த்து நான் முன்னாடி போக முடியும்னு மட்டும்தான் நான் பார்க்குறேன். லாஸ்ட் 2 கேள்வி. அதில் மெயினான கேள்வி என்னென்னா, இந்த வீட்டில் 2 பிரவீனை தடுக்கவே முடியல. அதாவது தடுக்க முடியாத சக்தியாக இருந்தாங்க. ஒன்று ஸ்பேஸில் இருக்கிற பிரவீன் காந்தி, இன்னொன்று ஸ்பேஸை விட்டு போன பிரவீன் காந்தி சார். பிரவீன் காந்தி அவர்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள்? குரு ஸ்ரீ மகா அவதார் பிரவீன் காந்தி ஐயா அவர்கள், அவர் எவ்வளோ அவரோட கருத்துக்கள் அவர் எவ்வளோ ஓப்பனாக அவர் சொன்னாலுமே அது மற்றவங்கள்ட்ட ஏற்படுத்துகிற வைப்ரேஷனல் எஃபெக்ட் வந்து இட் இஸ் எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் இல்லை எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ். இது வீட்டுக்குள்ளே இருக்கிற காமனான ஒரு கருத்து. அவர் ஒன்று சொல்லுவார், அது ஒன்று எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவாக போயிடும், எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவாக போயிடும். இது அவரோட எஃபெக்ட் அந்த வீட்டில். டைமை கரெக்டாக சொல்லுவார் எல்லாருக்கிட்டையும். நம்ம இந்த வீட்டோட சீக்ரெட் என்ன அப்படின்னா நவ் அப்படின்னு சொல்லுவார். இங்கே இப்போ இருக்கணும், நீங்கள் இப்போ இந்த வீட்டில் இப்போவா இருக்கணும். நீங்கள் அதுவாக இருப்பேன், இதுவாக இருப்பேன், அப்புறமா இருப்பேன், இன்னொரு நாளாக இருப்பேன், அப்படியே நீங்கள் இருக்கவே கூட. இந்த வீட்டில் நீங்கள் இப்போவா இருந்தீங்கன்னா நீங்கள் இருக்கலான்றது. பிரவீன் காந்தி, ஸ்பேஸ் பிரவீன் காந்தி. நான் இப்போ ஒரே ஒரு ஆப்ஷன், நான் நீங்கள் ரொம்ப டேரெக்டாக நியாயமாக பேசுகிற ஆளுன்னு நம்புகிறேன். இப்போ நான் சொல்கிறது இந்த கேள்விக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்கிறத வச்சு அது தீர்மானமாயிரும். நான் வந்து ஃபேக் அப்படின்னு சொன்னால் உங்கள் மைண்டில் யார் வரா? அந்த வீட்டில் நியாயமாக அவங்களுக்கு ட்ரூவாக இருந்து இந்த கேமுக்கு 100% தரேன்னா யார் உங்கள் மைண்டில் வருவா? அட் த சேம் டைம் ட்ராமானா உங்கள் மைண்டில் யார் வரா?
இன்னும் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காரு பத்திய கொஸ்டினை. ஏன்னா இது மூணுமே ஒருத்தருக்கு வரும். இப்போ நான் ஒரு ஆப்ஷன் தான் ஒருத்தர் சொல்லிட்டு மறுத்தர் வேற வேற ஆப்ஷன் போகணும். அதனால நான் ஜோ மைக்கேலோட பல்ஸை பிடிச்சிருக்கிற மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணுங்க. பன்மனா போகலாம் கேளுங்க. ஃபேக். கனி எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஆடியன்ஸே, இது டெரராக இருப்பாங்க இப்போ. இல்லைண்ணே, ஒரு சில இடத்துல வந்து ஏதோ சொல்றதுக்காக சொல்லுவாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கவே இல்லை. எனக்கு எங்க தெரியுங்களா அவங்க மேல நம்பிக்கை விட்டது? QC டாஸ்க்ல ஒரு பிரச்சனை ஆயிட்டு இருக்கு வெளியே. அந்த தலையோட மோட வந்து இப்ப நான் தலை இல்லையே, இப்ப நான் தலை இல்லை, பிரச்சனை ஆயிட்டு இருக்கு, நான் தலை இல்லை, உள்ள போயிட்டு நான் தலை சொல்றேன். என்ன ஒரு பெத்தல் ஆட்டம் இது, என்ன சொல்றேனே. எனக்கு அந்நியன் படத்தை ரீமேக் பண்ணிருக்காங்க அக்கா, அதை ஒத்துக்க மாட்டீங்க. என்ன நீங்க எப்படி பண்றீங்க? இப்போ கனியக்கா பர்சனலி இஸ் மை ஃபேவரட். பட் அங்க ஒரு பார்ட்டிசிபெண்டா கண்டஸ்டன்டா அது அவங்களோட கேம். ஸோ ஃபேக். யா. இப்போ நான் அதே ஃபேக்ல கனியா சபரியான்னு கேட்டா சபரி நீ நியாயமா சபரி இல்லைங்க. நான் காலையில இருந்து நான் நிறைய சபரின்னு சொல்லிட்டேன். அதனால ஒரு இது இருக்கு. பட் அந்த ரேஷியோல பாத்தீங்கன்னா சரி, நம்ம ஃப்ரீக்கன் 2 பேரும் முடிவு பண்றோம். சரி, யாரு உண்மையான ஒரு கண்டஸ்டன்ட் டிசர்விங் டு பி அ வின்னர்? ஏன்னா சத்தியமா எங்களால் கண்டுபிடிக்க முடியல. நீங்க ஏதாவது கண்டுபிடிக்கிறீங்கன்னு பாப்போம். அங்க இருக்கிறவங்களுக்கு இப்ப என் வீட்லயும் கேட்டாங்க, எதுக்கு இவங்களே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, இவங்களே நீங்க சொல்றீங்கன்னா, அங்க இருக்கிறவங்கள முள்ளாலதான் எடுக்க முடியும். எல்லாரும் வந்து இவங்கள்ட்ட இருந்து இது எதிர்பார்க்கறாங்க. அவங்க அந்த நபர் வந்து இப்ப ரிஸ்க்ல இருக்காங்க, சொல்ல முடியாது. இந்த வாரமே அந்த நபர் வந்து எவிக்ட் ஆனாலும் ஆகலாம். பட் அவங்க அந்த வீட்டை ரம்யாஜோ, எஸ், த வே ஷி இஸ் காட் அ ஹவுஸ். நான் ரம்யா கிட்ட வந்து என்ன வந்து ரம்யா வெளியே, உங்களுக்கு பதில் அவங்க தாங்க வெளில வந்திருக்கணும் அன்னைக்கு வாரத்துல. பட் ஸ்டில் நான் அவங்க வந்து அந்த எஃபர்ட் போடல. இன்னும் மக்கள் என்டர்டெயின் பண்றதுக்கோ அவங்க இருக்காங்கன்னு தெரிய வைக்கிறதுக்கோ அவங்க எஃபர்ட் போடல. எல்லாரும் வந்து அப்புறம் வேற மாதிரி பேசுறோம், பாத்துக்கா திவாகரனா உனக்கு மரியாதையா இருக்காது, இன்னும் நான் யாருன்னே தெரியல உனக்கு அப்படின்னுவாங்க. அப்படின்றதும் அந்த ஸ்டைல்லாம் பண்றாங்க. பட் அது பத்தாது மக்கள்கிட்ட பேசுறதுக்கு, மக்கள்கிட்ட இருக்கிறதுக்கு அது பத்துறது இல்லை. பட் த வே ரம்யா அந்த வீட்டை கணிச்சிருக்கிறது, த வே என்கிட்ட வந்து அவங்க சொல்லுவாங்க, அப்புறம் எனக்கு ஒன்னா உனையும் விட மாட்டேன் நான் உங்ககிட்ட சொல்றதே எல்லார்கிட்டையும் சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். பட் பர்சனலா மட்டும் தான் சொல்லுவாங்க. அப்பப்போ வேற கன்னடத்துல சொல்லுவாங்க, தலைவர் ஒரு தடவை திட்டிருக்காரு, தமிழில் பேசவும் அப்படின்னு வர, நீ தமிழ்ல பேசியதுக்கு நீ இப்படி பேசிட்டு இருக்க, இல்ல கோவம் தான் எனக்கு அப்படி வந்துருது அப்படிங்கிற மாதிரி. தமிழ் பொண்ணு தான், பட் அங்க வந்து அந்த லாங்குவேஜ் நம்ம கூட இருந்ததுனால அவங்க அப்படி பேசுவாங்க. சூப்பர். ஓகே, சோ அந்த வீட்டுடைய டிராமா குயின் ஆர் டிராமா கிங் யாராங்க? என்னங்க கேள்வி கேக்குறீங்க? டிராமா none other than வியானா, the one and only the drama queen of the year of the 2025 of the past. தேவலாத சுவிட்ச்ல கையை வச்சிட்டீங்க. எத்தனை பிஆர் இறங்க போறாங்களோ. இல்ல, இட்ஸ் ஓகே, ஐம் வெயிட்டிங். வெயிட்டிங் எல்லாம் இல்லப்பா, அதான் அவங்களோட கேமோட நாக்குனா அது அவங்க பண்ணிக்கிட்டோம். அவங்க ஒருத்தரோட கேமோட நேக் அங்கே வேற வேற இருக்கு. அதை பத்தி பேசுறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. நான் பார்த்ததை மட்டும்தான் நான் சொல்ல முடியும். ஏங்க இப்படி பார்த்தாக்கா, இப்படி பார்க்குறேன் அப்படின்னாக்கா, நீங்க முறைக்கிறதுக்கு ரைட்ஸ் இல்லைன்னா நான் என்ன சொல்லுவேன்? முறைக்கிறதுக்கெல்லாம் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம அப்ளை பண்ணிட்டு உக்காந்துட்டு இருக்கணும் முடியுமா? எனக்கு எப்படி இருக்கும் பாரு, அங்கே முடிச்சுட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து ஜாலியாக எல்லாரும் பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கேன். என் சங்கடத்தை பகிர்ந்து கொள்வார் ஜோ மைக்கேல் என்று நினைத்தால் சங்கடம் சங்கடத்தை பண்ணுவோமே தவிர பகிரலாம் மாட்டோம். சங்கடப்படுத்தி முடியாது அப்படின்ற நாங்க இந்த ஷோவை பார்த்து நாங்க அதிகமா சங்கடப்பட்டிருக்கோம். நியாயப்படி நீங்க தான் அதை பகிர்ந்துக்கணும். ஓகே, ஸோ ஃபைனலா நீங்க வீட்டை விட்டு வெளில வரும்போது ஒரு மாஸ் மூவ்மெண்ட் இந்த வீட்டுக்குள்ள நடந்துச்சு. சாண்ட்ரா அவர்களுடைய அந்த டாஸ்க் சபரிக்கு ஃபர்ஸ்டே கெஸ் பண்ணிட்டான். நான் வந்து என்ன அண்ணன் உள்ள போறாரு, பின்னாடி அக்கா உள்ளே போகுது, அமித்தை வேற கூப்பிடுறதான், ஏதோ நடக்குதே, ஏதோ இருக்குதே அப்படிங்கிற மாதிரி நாங்கள் இருந்தோம். பட் இங்க பிரியங்கா, மஞ்சரி, தீபகண்ண முகத்தை பாருங்க. அதுல இவங்க வந்து அந்த டவலை நான் யூஸ் பண்ணதுதான். பின்னது சட்னி உலகத்திலே கெஸ்டா கூப்பிட்டு கெஸ்ட கலாச்ச தான் அது. அதான் சொல்றேன், முடி இருந்தது, அது எடுத்து போட்டாங்க. நான் அப்புறம் போய் சாண்ட்ரா கிட்ட கேட்டேன், சாரி பிரியங்கா, சாரி தீபகண்ணா, சாரி மஞ்சரி, கண்டஸ்டன்ஸ ரூமுக்குள்ள உட்கார வச்சு அழுக வச்சீங்க பாருங்க. ரொம்ப ஃபீல் பண்ண. ஆக்சுவலி தீபகண்ணா அங்க மட்டும் இல்ல, எவிக்ஷன் ஆயிட்ட பிறகு கூட அண்ணா ரொம்ப டேய் பிரவீன், எனக்கு பிரியங்கா ஒரு இது கொடுத்தாங்க, கடா மாதிரி ஒன்று கொடுத்தாங்க, ஒரு ரிங்கு, மஞ்சரி ஒரு பிராஸு, தீபக் அண்ணா வந்து என்கிட்ட ஒரு சோப் கொடுத்தாரு. எல்லாருக்கும் அவ்வளோ பிடிச்சிருக்கு, ஆனால் வெளில இருக்கீங்க.
சரி ஓகே, திருப்பி வீட்டுக்குள்ள போவீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பாருங்க போனீங்கன்னா மறுபடியும் எங்களை பிடிச்சிருக்கு அப்படின்ற ஆட்டத்தில் இல்லாம உங்களை இன்னும் பிடிக்கணும் அப்படின்றத தான் நான் எதிர்பார்க்கிறேன். அப்படின்னா கூட நான் ரொம்ப பிளான் பண்ணி எல்லாம் பண்ணணும். அந்த வீட்டுக்குள்ள பிளான் பண்ண முடியுமா? எதா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும். அந்த- மணிவேல் சார் சொல்ற அந்த மாதிரி வீட்டுக்குள்ள பிளானிங் எல்லாம் முடியாது ஜோ. இட்ஸ் நாட் அ பிளானிங் எப்படி பண்ணணும்னு வீட்டுக்குள்ள போய் திவ்யா கணேஷ் கேளுங்க. செம்மையா வந்திருக்காங்க பிளான் பண்ணிட்டு. ஏன் குடும்பத்துல பிரச்சனை உண்டாக்குறீங்க? நான் ஏன் பொண்டாட்டிக்கிறத? ஐயோ ஆமா, திவ்யா கணேஷ். கேம் இல்லங்க. திவ்யா கணேஷ் ஃபர்ஸ்ட் டே வந்து கொடுத்த ரியாக்ஷன், அப்புறம் பேசுறேன், நான் இப்போ பேசுற மூட்ல இல்ல அப்படின்னு போன திவ்யா கணேஷ் இங்க வந்து சாண்ட்ரா கூட டாஸ்க்னு தெரியாம ஒரு மாட்டினாங்க பாரு. தட் வாஸ் வெரி ரூத்லெஸ். எல்லாரையும் கோவம்னு சொல்லிட்டு நான் அட்லீஸ்ட் கொஞ்சம் லேட்டரா கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன், முறைக்கிறத கண்ட்ரோல் பண்ணேன். பாரு கூட கொஞ்சம் டோன் டவுன் பண்ணிட்டாங்க. பட் திவ்யா கணேஷ் இப்படி சொல்லி அடுத்த லைனுக்கு கோவப்பட்டாங்க. ஓகே டன். ஸோ பிரவீன் அவர்கள் ஜாலியாக ஹாப்பியாக எங்களுக்குள்ள ப்ரோவோக் டிவிக்கு எல்லா கேள்விக்கும் முகம் சொல்லிக்காம சூப்பராக ஐயா கிட்ட ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த ஃபர்ஸ்ட் சென்னையில் நான் வரும்போது நான் பெங்களூர்லேருந்து பைக் ஓட்டிட்டு வந்தேன். அப்போ இங்கே ஒரு கம்பெனியில் எனக்கு ஒரு மேஜிக்கல் ட்ரூத் என்னென்னா 8 மணிக்கு எனக்கு ஒரு கால் வருது, உங்களால் ஒரு 12 o'clock சென்னையில் இன்டர்வியூக்கு வர முடியுமான்னு. 11:30க்கு நான் சொன்னேன் ஒரு 12 o'clock ஓகேவா. 8 மணிக்கு ஆன்சர் பண்ண கால், 8:30 மணிக்கு என் பைக்கை ஸ்டார்ட் பண்ணேன். அங்கேருந்து நான் வந்துட்டேன், சென்னைக்கு வந்துட்டேன். 250cc பைக்குன்றதா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்துட்டேன் சென்னைக்கு. செயின்ஸ் ப்ராக்கெட்லாம் ஃபுல்லாக கட்டு வந்து அவங்க ஒரு ஒர்க் கொடுத்தாங்க. ஸோ ப்ரோவோக் டிவி என் கூட அப்போ எனக்கு கொடுத்த ஆஃபர் வந்து இன்னைக்கு ஜோ மைக்கேல் பிரவீன் மூலியமா அதே வந்து எனக்கு ப்ரோவோக் டிவி இங்கே இருக்கிறதுன்றது அதை ஏற்படுத்தி அமைச்சு கொடுத்து என்னோட விஜய் டிவியும் இந்த பிக் பாஸ் சீசன் 9 எல்லாருக்கும் நான் கண்டிப்பாக கடமைப்பட்டேன். ப்ரோவோக் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சொல்லுங்க. சொல்லணும் என்னை ப்ரோவோக் பண்ணி ப்ரோவோக் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வச்சிருக்காரு திரு ஜோ மைக்கேல் அவர்களின் பல்ஸை நான் பிடித்து விட்டேன். ஸோ நான் நினைச்சது வேற ஜோ மைக்கேலை பற்றி, பட் ரியலி ஃபனி ஸ்வீட் பர்சன். அண்ட் கண்டிப்பாக ஒரு நம்ம நயனாக்கா ஹஸ்பண்ட் பேர் என்ன, விக்னேஷனா லுக்கில் இருக்கிற நம்ம விக்னேஷனா லுக்கில் இருக்கிற நம்ம ஜோக்கு நன்றி. ஐ வுட் வாண்ட் டு ஒரு ரிக்வெஸ்டாக தான், இது வரைக்கும் என் லைஃப்பில் நடந்தது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நான் என் ஃபேமிலிக்காக, என் மக்களுக்காக, எனக்குள்ளே இருக்கிற கலை அது வீணாகக்கூடாது. அதுக்கு நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறது. அண்ட் ஐ வுட் வாண்ட் டு சே தட் ஒரு ட்ரை கொடுங்க, ஒரு ஆடிஷன் கொடுங்க. இந்த பையன் நல்லா பண்ணுவானா நான் கண்டிப்பாக பிரவீனை சஜஸ்ட் பண்ணுவேன். அந்த ப்ரோவோக் டிவி மக்களுக்கும் ப்ரோவோக் டிவி நேயர்களுக்கும் நான் கேட்கிற விரும்புகிறேன். ஓகே மக்களே, ஸோ ப்ரோவோக் டிவி சார்பாக பிரவீன் மென்மேலும் வளர, வெள்ளித்திரையில் ஜொலிக்க எங்கள் ப்ரோவோக் டிவி சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. வாட் அ பியூட்டிஃபுல் டைம் வித் ப்ரோவோக் டிவி. அண்ட் உங்கள் ஜோ மைக்கேல் பிரவீனுடன் விடைபெறுவது உங்கள் பிரவீன் ராஜ். நன்றி. பிக் பாஸ் ஜோ மைக்கேல் உங்க ப்ரோவோக் டிவியில எவ்ரிடே நைட்டு 10:30 மணிக்கு அவங்க என்ன வேணா பண்ணட்டும், அவங்க முகத்திரையை நாம இங்க சிறப்பா கிழிப்போம்.